ஒரு ஊரில் ஒரு குரங்கு, சேவல், அப்புறம் ஒரு எலி 3 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. எங்கே போனாலும் 3 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. அப்படி ஒரு நாள் 3 பேரும் பக்கத்து ஊரில் நடந்த ஒரு பொருட்காட்சிக்கு போனாங்க. அப்போது ஒரு வாத்து அவங்கள பார்த்துச்சு. வாத்து அவங்க கிட்ட வந்து 3 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சேவல், நாங்கள் பொருட்காட்சிக்கு போகிறோம், அங்கே விளையாடுறதுக்கு ராட்னம் எல்லாம் இருக்கும், அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே வாத்து, ஓ அப்படியா, நானும் உங்களோட வரட்டுமா? அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு குரங்கு, அங்க போனா நான் நல்லா தாவி குதிச்சு விளையாடுவேன், ஒன்னால அப்படி விளையாட முடியுமா? அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் எலி சொல்லுச்சு, இது எல்லாத்தையும் கேட்டதும் வாத்து ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்புறம் சேவல், குரங்கு, எலி 3 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. போகிற வழியில் ஒரு ஆறு இருந்துச்சு. அதில் தண்ணியும் அதிகமாக ஓடுச்சு. அதை பார்த்ததும் குரங்கு, எலி, சேவல் 3 பேரும் இப்போ எப்படி இந்த ஆற்றை கடந்து போகிறதுன்னு யோசிச்சுட்டு நின்னாங்க. அப்போது வாத்து அந்த வழியாக வந்துச்சு. வாத்து அவங்க கிட்ட, நீங்க பொருட்காட்சிக்கு போகலையா? ஏன் இங்க நிக்கிறீங்க? அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சேவல், இந்த ஆற்றை கடந்தாதான் பொருட்காட்சிக்கு போக முடியும், ஆனால் எங்கள் 3 பேருக்குமே நீச்சல் தெரியாது அப்படின்னு சோகமாக சொல்லிச்சு. வாத்து உடனே, எனக்கு நல்ல நீச்சல் தெரியும், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட குரங்கு, நாங்க உன்னை பொருட்காட்சிக்கு கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம், ஆனாலும் நீ எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்ற, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம உன்னை நாங்க கஷ்டப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிச்சு. எலி உடனே அப்படின்னு சொல்லிச்சு. வாத்து ஒரு மரப்பலகையை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு கயிறை கட்டி தண்ணியில் போட்டுச்சு. சேவல் அந்த மரப்பலகை மேலே ஏறி நின்றுச்சு. வாத்து அந்த கயிறை தண்ணியில் இழுத்துக்கிட்டே போச்சு. சேவலுக்கு படகுல போகிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் வாத்து குரங்கை கூட்டிகிட்டு போச்சு. கடைசியாக எலியையும் கூட்டிகிட்டு போய் ஆற்றோட மறுக்கரையில் விட்டுச்சு. அப்புறம் 4 பேரும் மகிழ்ச்சியாக பொருட்காட்சிக்கு போனாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதனால் நாம் யாரையும் குறைவாக நினைக்கக்கூடாது.